மீனவர்களை கைது கூட்டத்தை தவிர்த்திருப்போம். அந்த ஒரு போராட்டம் இல்லாம இருந்திருக்கும். ஆனா 95 தலைவர்கள் மீனவர்கள் அனைவரும் ஒன்று இப்படியே போனா பசுமறிகளில் ஈடுபட்டதன் வழியாக சாப்பிட்டு அழிஞ்சு போன கதை மாதிரி இன்று நம்ம முதல் ராமேஸ்வரம் காலை எப்படி பண்ணலாம் அது போக மீனவர்கள் விடுதலை செய்ய முடியாம மீனவர்களுக்கு இன்று மீனவர்களிடையே நடைபெற்ற ஒருத்தர் போராட்டம் பண்ணாங்கன்னா பல தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளனர். இந்நிகழ்வில் இன்று முதல் காலவர வேலை நேரத்தில் மீனவர்கள் அனைவரும் வரும் 13/13/2025 அன்று அதாவது வலசைப்பேறு அருகே மீனவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுதலை செய்யும் ஏற்கனவே இலங்கை சிறையில் உள்ள தமிழர்களை விடுதலை செய்யப்படும் பிடிப்பட்ட படகுகளை கோரியும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 13/8/2025 தங்கச்சிமடம் மீனவர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாகவும் எதிர்வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்து அன்று காலை முதல் மாலை வரை அடையாள உண்ணாவிரதம் இருக்க போவதாகவும் மேலும் 19/08/2025 அன்று தங்கச்சிமடம் தங்கச்சிமடத்தில் ரயில்வே நிலையத்தில் ரயில் மறியலில் ஈடுபட போவதாகவும் ஏற்கனவே மீனவர்கள் அறிவித்தது போல் நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் மீனவர்களை விடுதலை செய்ய கோரியும் படகுகளை மீட்க கோரி தமிழக எம்பிக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீனவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் விடுபட்ட தமிழக அரசு அதாவது இலங்கை சிறையில் உள்ள படகுகள் பிடிபட்ட படகுகள் 25 படகுகளுக்கு உடனடியாக அந்த நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு காலவரைய சட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளதால் மீனவர்களிடையே பல ஆயிரம் கோடி அந்நிய செலாவணி நஷ்டஈடாக அமையும் என்றும் இதனால் பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். அதனால் தமிழக மத்திய மாநிலம் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் மாபெரும் பேருந்து மற்றும் பஸ் மறியலில் ஈடுபட போவதாக மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் சுதந்திர தினத்து அன்றே உண்ணாவிரதத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளதால் மேலும் மீனவர்களுடைய பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதனால் மத்திய மாநில அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்க வேண்டும் என்று மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்டத்திலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.